ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து பட்டாணி வச்சு தாபா ஸ்டைலில் ஒரு கிரேவி தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இது பட்டாணியை வேக வச்சு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 2 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து முந்திரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வதக்கி அரைச்சி எடுத்துப்போம். அப்புறம் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ நமக்கு நம்ம போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்சி இதை சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்துடலாம். கொதிக்கட்டும். கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ வெந்த பட்டாணியை சேர்த்துருங்க. அரைச்ச முந்திரி விதை சேர்த்துட்டு தேவையான சால்ட், கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக தாபா ஸ்டைலில் பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, புலாவ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.